நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிப்போம்? முதல்ல உனக்கு 18 வயசு ஆகணும். அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம். 4 வருஷமா? 4 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. லவ்லி, நீ சரின்னு மட்டும் சொல்லு. உன்னை இப்பவே உங்க வீட்ல இருந்து கடத்திட்டு போயிடுவேன். நிஜமாவா? ஆ, கடத்துவியாடா? இவ்வளவு கடத்துவியாடா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல, அதுக்குள்ள கடத்துவியாடா? இங்க இருந்து ஓடி போயிடு, போடா. வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைமின் இந்த எபிசோடிற்கு வரவேற்கிறேன். எப்பவும் நாம சுலபமான சந்தோஷமான வாழ்க்கையை தான் விரும்புறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், துக்கங்கள் கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இருக்கு. நிழல், வெயில், பூக்கள், முட்கள், இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு. எல்லா மனிதர்களும் அவங்களோட கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். லவ்லி ஷா 16 வயசு பொண்ணு. இவ எந்த மாதிரி பிரமையில வாழ்ந்துட்டு இருந்தா? இந்த லவ்லியோட கதை என்ன? அவ இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தா? லவ்லிக்கு என்ன நடந்ததுங்கிறத நாம தெரிஞ்சுக்க முதல்ல நாம லவ்லியோட வாழ்க்கை கதையை தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன், எனக்கு நியாயம் வழங்குங்க. பிருந்தாவன் கடன் வாங்கி பல வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் திருப்பி கொடுக்கல. கொஞ்சம் கேளுங்க, பணத்தை எப்பதான் தருவானா? இவர்கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கினேன், வட்டியோட 14000 ரூபாய் கொடுத்தாச்சுங்க. இன்னும் எவ்வளவு கொடுக்க? 11000 ரூபாய் இன்னும் பாக்கி இருக்கு. மொத்த கணக்கு என்கிட்ட இருக்கு, இவங்களையே கேளு. பிருந்தாவன், சாம்ராட் எல்லா பேப்பரையும் காட்டினாரு. பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். என்ன இது? எப்படி நான் கொடுக்க? உங்களுக்கே தெரியும் விவசாயம் எந்த நிலைமையில இருக்குன்னு. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா. பெரியவங்களே, இவன் பேச்ச நம்பாதீங்க. நீங்க நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க. பிருந்தாவன், உனக்கு 15 நாள் கொடுக்கறோம். அந்த பணத்தை நீங்க கொடுக்கலனா. ஆஹா, நல்ல நியாயம் வழங்குறீங்க. ஏழை ஏமாத்திட்டு பணக்காரங்களை கும்பிடுறீங்க. லவ்லி, நீ குறுக்க பேசாத. பஞ்சாயத்து எல்லாம் கோயில் மாதிரி. பிருந்தாவன், இவளுக்கு புரிய வை. பஞ்சாயத்துல பொண்ணுங்க பேசக்கூடாது, இது அழகில்ல. அப்போ நீங்க 5 வருஷமா வட்டி வட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை புடுங்கிட்டு இருக்கீங்க. அது அழகாவா இருக்கு? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நீ என்ன பேசுற? பஞ்சாயத்துல பெண்கள் பேசக்கூடாது. போய் உட்காரு. இந்த காலத்து பெண்ணுங்க பஞ்சாயத்துல இல்ல பார்லிமெண்ட்லயே பேசுறாங்க. நான் கண்டிப்பா பேசுவேன். தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா பேசுவேன். பிருந்தாவன், அவளுக்கு புரியவை, இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வீட்டுக்கு போ, நான் சொல்றத கேளு. வீட்டுக்கு போ. என்ன பண்ற? வீட்டுக்கு போ. லவ்லி, சாப்பாட்டுல கோவத்தை காட்டாது. சொல்ல போனா நீதான் தப்பு பண்ண. நம்ம கிராமத்து பொண்ணுங்க பஞ்சாயத்துல பேசி நீ பாத்திருக்கியா? காலமாவா? காலமா இந்த சாக்கடை பழக்கத்தை எப்ப விட போறீங்க? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த காலத்துல உடன்கட்டையெல்லாம் இருந்தது இல்ல? இப்ப அது இருக்கா? இல்லதானே? அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருந்தோம், ஆனா இன்னைக்கு இல்லதானே? எல்லாமே மாறிட்டு வருது, மாறித்தான் ஆகணும். மாறுதல் வரணும்னா நாம தான் குரல் எழுப்பணும். உன் பேச்ச கேட்டா எனக்கு மண்டையே குழம்புது. ரமாக்காவோட பொண்ணா நீ? ப்ளீஸ், அம்மாவை நடுவுல இழுக்காதீங்க. என்னாச்சு? நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இத பாரு, மறுபடியும் நீ பஞ்சாயத்துல பேசக்கூடாது. உனக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் இவங்களுக்கெல்லாம் பயப்படுறீங்க? லவ்லி, அதான் சொல்றேன்ல, அப்பா ஒன்னும் சொல்லாத. வா கண்ணையா அண்ணா, இங்க வந்து கம்பீரமா குரல் கொடுக்கற. அப்ப பஞ்சாயத்துல கம்முன்னு இருந்த இங்க எனக்கு புரிய வைக்கிறியா? Insulating supporting medium, construction of winding graph generator. Then come on, winding graph generator ஓட நேம எதுக்கு வெண்டின்னு வச்சாங்க சொல்லுங்க. சார் கௌதம், நீ சொல்லு. சார், ராபர்ட் ஜே வெண்டி கிராஃப்ன்றவரு இதை முதல் முறையா இன்வைட் பண்ணாரு, அதனால. வெரி குட், சபாஷ். இப்போ சொல்லுங்க, வெண்டிங் கிராஃப் ஜெனரேட்டரோட நீட்ஸ் எங்க நடக்கும்? சார், நான் சொல்லுவேன் சார். சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். வெண்டிங் கிராஃப் ஜெனரேட்டரோட நீட்ஸ் ஹை வோல்டேஜ் ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இத மறக்க மாட்டீங்களா யாரும்? எஸ் சார். குட். லவ்லி, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீ புத்திசாலி வேற. அப்படின்னா இத சொல்லு, சைக்ளோப் ஷீல்ட் ஜெனரேட்டர் யாரு இன்வென்ட் பண்ணாங்க? சொல்லு. சர், ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அகே இன்வென்ட் பண்ணாரு. கஷ்டப்படாதீங்க சார். அகே சயின்டிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு கவிஞர். உங்களுக்கு பிசிக்ஸ் தெரியும், ஆனா பிசிக்ஸ் கத்து கொடுக்க தெரியாது. வாய மூடு. இந்த செமஸ்டரோட சாப்டரை வீட்ல உட்காந்து 3 டைம் எழுதிட்டு வா நாளைக்கு.
இல்லனா கோச்சிங் கிளாஸ்ல உட்கார விட மாட்டேன். போ, இங்க இருந்து கிளம்பு. போறியா இல்ல மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், லவ்லி, ரமாக்கா கிட்ட எதுக்கு காசு கேட்ட? அவ என்னுடைய அம்மா, கேட்டா என்ன தப்பு? அவ எதுவும் சொல்லாத வரைக்கும் நல்லது. ஆனா அவ ஒண்ணும் பணக்காரி இல்லையே, எப்ப பாரு அவளை செலவு பண்ண வைக்கிற. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க பணம் கேட்டா குடுக்கறது இல்ல இல்லையா? ஏன் அம்மா அப்பா குடுக்கறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால? இங்க பாருமா, பாய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் காலை விரிக்கணும். நீ இங்க இருக்கிறதுனால எங்க பொறுப்புல இருக்க. எங்க கிட்ட அதிக பணம் கிடையாது. மறுபடியும் கைய தூக்கிட்டீங்கல்ல? இங்க பாரு லவ்லி, அதிகமா பேசாத. நான் பேசதான் செய்வேன். அர்த்தமில்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. இத பண்ணாத, அத பண்ணாத, கனவு காணாத, எனக்கு தலை வலிக்குது. இங்க எனக்கு மூச்சு முட்டுது. இதை விட சாகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதோட நான் இருந்தாலும் செத்தாலும் அது உங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு பண்றேன், நான் இன்னைக்கு செத்து போயிடுறேன். லவ்லி, ஏ லவ்லி, ஏ பொண்ணு, லவ்லி இன்னும் வீட்டுக்கு வரலையா? சுஷ்மா, நீ லவ்லி எங்கேயாவது பாத்தியா? தினமும் சாயங்காலம் கோச்சிங் கிளாஸ்ல இருந்து வந்துருவாளே. இல்லையே, நான் லவ்லியை பார்க்கலையே. என்னாச்சு சுந்தரி? அப்படி என்னதான் ஆச்சு? அதான் சீக்கிரம் வந்துட்டோம். லவ்லி இன்னும் வீடு திரும்பல. ஒண்ணு பண்ணு, நீ அங்க போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி. ஓ, பிருந்தாவன், நான் சொல்றத கேளு. நாம போலீஸ் கிட்ட போயிடலாம். போலீஸா? வேண்டாம். பிருந்தாவன், பூஜாரி சரியா தான் சொல்றாரு. அவங்க எல்லாரும் லவ்லியே தேடியாச்சு. இப்ப போலீஸால மட்டும்தான் தேட முடியும். என்னண்ணே, போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எங்க மானமே போயிடும். இங்க இருக்க மக்கள் கண்டபடி பேச ஆரம்பிச்சு. மக்கள் தான் முக்கியமா தெரியுதா? முதல்ல பொண்ணை பத்தி கவலைப்படுங்க. நான் நேரா போலீஸ் கிட்ட போறேன். அட இல்லம்மா, நீ போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, நானே போய்க்கிறேன். பிருந்தாவனே, ஆ, பிருந்தாவனே, அட என்னாச்சுப்பா? அங்க அங்க பொண்ணோட சைக்கிளுக்கு கீழே தான் இருக்கு, பேகும் இருக்கு. சூசைட் பண்ணுற நோக்கத்தோட தான் அவன் மேலே வந்திருக்கணும். அவள் சைக்கிளில் கீழே நிறுத்தியிருக்கா. டெரஸ்க்கு வந்தா, அதுக்கப்புறம் இங்கேருந்து குதிச்சிட்டா. குமார் சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு. சுந்தரி, நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாலே, நம்ம என்ன பண்றது? நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமா இருக்கா? ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டாலே. உன்னை நம்பி தானே என் பொண்ணை விட்டுட்டு போனேன். லவ்லி இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. அவ போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாளே. எனக்கு தெரியாது, எனக்கு என் பொண்ணு வேணும். லவ்லியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவ சூசைட்லாம் பண்ண மாட்டாள. நீ சொல்ல, போலீஸ் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. சொல்லலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்ல. என்னோட லவ்லி சூசைட் பண்ணிக்க மாட்டா. லவ்லிக்கு எதுவோ நடந்திருக்கு. அக்கா, நான் தான் சொல்றேன்ல, இது எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இல்லாம இங்க வேதனை பண்ணி தவிச்சிட்டு இருக்கோக்கா. இங்கே
பாருங்கம்மா, உங்க கஷ்டம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. சட்டத்துக்கு ஆதாரம் வேணும், அதுதான் முக்கியம். பிஎம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பிஎம் ரிப்போர்ட் படி லவ்லி சூசைட் தான் பண்ணியிருக்கா. நீங்க வந்து லவ்லி டெட் பாடியை வாங்கிக்கோங்க, செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. முடியாது. திரும்ப ஒரு வாட்டி என்கொயரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்வோம். ரமா சரியா தான் சொல்றா. லவ்லிக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் உடல் எரிக்கப்படணும். ஸ்பாட்ல கிடைச்ச ஆதாரங்கள், அப்புறம் பிஎம் ரிப்போர்ட், இது எல்லாமே லவ்லி சூசைட் பண்ணிட்டான்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா ரமா இந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்க தயாரா இல்ல. இத மறுபடியும் ஆய்வு செய்யணும்னு போராட்டம் பண்ணாங்க. சரி, இது சூசைட் கேஸ் இல்ல, ஒரு மர்டர்னே நாம வச்சுக்கலாம். ஆனா ரமா எப்படி இதை இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்றத நாம கவனிக்கணும். உடலை வாங்கிக்க முடியாதுன்னு குடும்பத்தார் மொத்தமா சேர்ந்து சொன்னது கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. ஆனா போக போக இந்த கேஸ் விறுவிறுப்பாச்சு. இந்த கேஸ் ஹெட்லைன்ஸ்ல வர ஆரம்பிச்சது. லவ்லியோட கம்யூனிட்டியும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பப்ளிக்கோட சென்டிமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீஇன்வெஸ்டிகேஷனுக்காக கிரைம் பிரான்ச் கிட்ட ஒப்படைச்சாங்க. பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா லவ்லி உயரத்துல இருந்து விழுந்திருக்கா. தரையில தலை பட்டதுனால இறந்திருக்கா. லோக்கல் போலீஸ் ரிப்போர்ட்லயும் அதுதான் வந்திருக்கு. அவ மேற்படிப்புக்காக கோட்டா போக ஆசைப்பட்டிருக்கா. அதை வீட்டில் இருக்கவங்க மறுத்ததால அப்செட் ஆயிட்டா. நமக்கு வேணா இது சாதாரண கேஸா தெரியலாம். ஆனா ஒருத்தர் பொண்ணை இழந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருந்தா நாம கண்டிப்பா நியாயத்தை வாங்கி தரணும். மறுபடியும் ஃபேமிலியை சந்திச்சாகணும். லவ்லிய இவங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்னோட லவ்லி தற்கொலை பண்ணிக்க மாட்டா. அவளுக்குன்னு கனவுகள் இருந்தது, பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சா. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவ எதுக்காவது வருத்தமா இருந்தாளா? அவ ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க பார்த்திருக்கலாம். சார், லவ்லி சாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அதுக்கு நான் என்ன பண்ண மம்மி? நான் கோட்டாவில் ஐஐடிக்கு ரெடி ஆகணும். அம்மா, இது என்னோட பெரிய கனவு. நாட்டோட பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் படிக்கணும், ஏதாவது செய்யணும். நான் தான் சொல்றேன்ல, நான் பேசி பாக்குறேன், அவர் ஒத்துப்பாரு. என்னம்மா நீங்க? அதுக்குள்ள ஃபார்ம் கொடுக்க வேண்டிய டேட் போயிடும். ஜஸ்ட் 6000 தான் வேணும். நான் அனுப்புறேன், இப்பவே அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ தேங்க்யூ. அவ அன்னைக்கே கோட்டா இன்ஸ்டிடியூட்ல ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. லவ்லியா கோட்டாக்கு அனுப்புறதுக்கு நீங்களும் ரெடியா இருந்தீங்களா? ஆமா சார். அவளோட சந்தோஷத்தை தாண்டி எங்களுக்கு எதுவுமே பெருசு இல்லை சார். நீங்களே யோசிங்க சார். லவ்லிக்கு வேற ஏதாவது டென்ஷன் இருந்திருந்தா அவ எதுக்காக இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கணும்? இத பாருங்க, எனக்கும் புரியுது. ஆனா பிஎம் ரிப்போர்ட் எனக்கு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தான் சொல்லுது. அதுக்கு நீங்களும் அதை நம்புவீங்களா? என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா? இங்க பாருங்க, நாங்க என்கொயரியை ஃபுல்லா முடிக்காத வர எதுவுமே சொல்ல முடியாது. நாங்க இந்த கேஸை மறுபடியும் கையில எடுத்திருக்கோம். சரி, பார்க்கலாம். இல்ல, எங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்கல. லவ்லி ஃபேமிலி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல சார். சரி, நீங்க பண்ண விசாரணையில ஏதாவது விட்டு போயிருக்கா? ஒன்னே ஒன்று விட்டு போயிருக்கு சார். நாங்கள் லவ்லி பேரண்ட்ஸ் மேலே சூசைடை தூண்டி விடதா இந்த கேஸும் போடல. ஆனாலும் சூசைடுக்கு காரணம் இருக்கும்ல. சில நெய்பர்ஸ் சொன்னாங்க லவ்லிக்கு அந்த ஃபேமிலி கூட அடிக்கடி சண்டை நடக்கும்னு சொன்னாங்க. முந்தானத்து சாயங்காலம் அவங்க வீட்டில் பெரிய சண்டை நடந்தது. லவ்லி படிக்க ஆசைப்பட்டா. யாரு கண்டது? ஒருவேளை சூசைடுக்கு இது கூட காரணமா இருந்திருக்கலாம். சரி யாதவ், நாங்க மறுபடியும் விசாரிக்க போறோம். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைல்ல? இல்லை, எங்களுக்கு எந்த ஆட்சேபணம் இல்லை. நீங்கள் பண்ணுங்க சார். சார், இந்த ரிப்போர்ட் படி லவ்லி சூசைட் பண்ணிக்கல. நோ ட்ரேசஸ் ஆஃப் பிளட் இன் லங்ஸ். கீழே விழுந்து இறந்திருந்தா அவ மூச்சு நின்னதும் லங்ஸ்ல இருந்து ரத்தம் வந்திருக்கணும். அப்படின்னா கீழே விழுறதுக்கு முன்னாடி அவ இறந்திருக்கா. லவ்லி கரெக்டா 10 மணிக்கு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்கா. 1 மணிக்கு அங்கிருந்து கிளம்பியிருக்கா. சார், நம்மகிட்ட விட்னஸ் இருக்கு. லவ்லி அங்கிருந்து திரும்பும்போது பார்த்துருக்காங்க. அப்படின்னா கிளியர் ஆயிடுச்சு. லவ்லிக்கு நடந்தது இன்ஸ்டிடியூட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நடுவுல. சார், லோக்கல் போலீஸ் விட்னஸ் லக்ஷ்மி அவன் சொன்னா லவ்லி அவனை இடிச்சிட்டு போகும்போது அவ ரொம்ப டென்ஷனா இருந்தாலாம். அதோட அவ வேகமா போயிருக்கா.
அப்படின்னா லவ்லியோட கோச்சிங் கிளாஸில் என்னவோ நடந்திருக்கு. நாம் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சார், ஹாய் பூனம். நீ நீ அழுற? இது பாரு, என்ன பத்தி அசிங்கமா எழுதுறாங்க. என் நம்பர் வேற கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அசிங்கமா மெசேஜ் வேற வருது. என் வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. நேரா நம்பரை மாத்தலாம்னு இருக்கேன். இல்ல பூனம், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. அட, இது வந்து பாய்ஸோட வாஷ்ரூம் கதவு. என்ன? ஆமா, வாஷ்ரூம்ல இந்த டைல்ஸ் எல்லாம் இருக்கு. நீ எழுந்துரு, நீ என் கூட வா. ஏய், அண்ணா கோவத்துல எதுவும் பண்ணாத நீ ப்ளீஸ். சும்மா இரு கௌதம். ஹாய், இங்க பாருங்க, எங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பொண்ணு இவ. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. ஐ ஸ்வேர், ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருடா. சுபாங்கர், இதெல்லாம் நீயா பண்ண? நான் போட்டோ தான் எடுத்தேன். நீ வாய மூடு. போட்டோ எடுத்தியாடா? போட்டோ எடுத்தியாடா? இரு லவ்லி, நான் சொல்றத கேளு. பேருக்கு எடுப்பியாடா? பொண்ணுங்க பேருக்கு எடுப்பியாடா நீ? சொல்லு. பூனை மானத்தை வாங்க பார்த்தல நீனு? இப்ப பாருடா எப்படி எல்லாம் உன்னை அவமானப்படுத்த போறோன்னு. உன்னை மட்டும் நான் சஸ்பெண்ட் பண்ணலன்னு வையேன், என் பேரு லவ்லி இல்ல. ப்ளீஸ் லவ்லி, நீ எதுவும் பண்ணாத. நான் அப்படி எதுவுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணலையா நீனு? எடு உன்னோட போனை எடுன்னு சொல்றேன்ல. நான் ஓபன் ஜஸ்ட் பண்ணு. போட்டோ தான் எடுத்துட்டேன். அப்படியா? நான் ஒண்ணும் பண்ணல. ஹே லவ்லி, பேரே ரொம்ப லவ்லியா இருக்கு. தீபக், எனக்கு வழி விடு. நில்லுடி, என்ன கோவப்படுற? கோவத்துல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வாவ், ஏன் கோவமா இருக்கா தெரியுமா? பூனமை பத்தி நிறைய எழுதிட்டோம்ல, இவளை பத்தி எதுவும் எழுதல, அதான் கோவப்படுறா போல. இங்க இருந்து தள்ளி போங்கடா. வெறும் பாத்ரூம்லாம் இல்ல, இன்ஸ்டிடியூட் செவுத்துலலாம் எழுதி வைக்கிறோம். மறுபடியும் என் வழியை தடுத்தேன்னு வை, உங்க முகத்தை உடைச்சிடுவேன். சார், பாய்ஸ் டாய்லெட்டோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் லவ்லி சுபாங்கரை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டா. ஆனா எப்போ தீபக் சுனில் கூட சண்டை நடந்தது மேனேஜ்மெண்ட்க்கு தெரிய வந்ததோ அப்ப லவ்லியையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்ததும் அவளோட பிளானே மாறி இருந்தது. பிளான் மாறி இருந்ததா? ஆமா சார், அவ ஐஐடிக்கு போறதுக்கு கோட்டாக்கு போக ஆசைப்பட்டா. அவளை நான் கடைசியா பார்க்கும்போது அவளும் கௌதமும் கோட்டாக்கான ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. கௌதமே எங்க இருப்பான்? அவன் அன்னைக்கே கான்பூருக்கு போயிட்டான், இன்னமும் திரும்பி வரல. சரி, நீயும் லவ்லியும் கிளாஸ் முடிஞ்சதும் ஒன்னா தானே வீட்டுக்கு போவீங்க? ஆமா சார், ஆனா பாதி வழி தான் நாங்க ஒன்னா போவோம். என் வீடு ஒரு பக்கம் இருக்கும், அவ வீடு வேற பக்கம் இருக்கும். ஸோ ஒரு ஜங்ஷன்ல நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருவோம். இந்த பொண்ணு சைக்கிள்ல போறத நான் பார்த்திருக்கேன். 2 பசங்க கூட சண்டையும் போட்டா. என்ன லவ்லி, எங்க போற? ஏய், மரியாதையா வழிய விடுறா. வழிய விட்டு நில்லு. சரி, எங்க தான் வாயேன். ஏன் அடம் கைய பிடிக்கிற? விடுறா. டேய், சொன்னால வர கைய விடு சொல்றேன்ல. இவ்வளவு தைரியம் இருந்தா நடு ரோட்ல கையை பிடிச்சிருப்ப. என்னாச்சுமா? ஒன்னும் ஆகல. அந்த 2 பசங்க யாரு? அவங்கள தெரியுமா? சார், எனக்கு தெரியாது. ஆனா ரெட் பைக்ல வந்தாங்க. பூனம், அந்த 2 பசங்க தீபக் சுனில் லவ்லிக்கு தொல்லை கொடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட பைக் இருக்கா? ஆமா சார், தீபக் கிட்ட பைக் இருக்கு, அதுவும் ரெட் கலர். அவங்க எங்க இருக்காங்க? அட்ரஸ் தெரியுமா? இல்ல சார், எனக்கு அவனோட வீடெல்லாம் தெரியாது. அவன் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான். சார், வா. தீபக் சுனிலோட அட்ரஸ் இன்ஸ்டிடியூட்ல கொடுத்தாங்க. சீக்கிரம் அரெஸ்ட் ஆயிடுவாங்க. சார், கமென். சார், உஸ்மான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான். எந்த பில்டிங்ல இருந்து லவ்லி விழுந்தாலோ அது சம்ராஜ் சிங்கோடது. சம்ராஜ் சிங்கா? அவர் லவ்லி ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள். லவ்லியோட அப்பா அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதை திருப்பி கட்ட முடியல. இது விஷயமா அவங்க ஊர் பஞ்சாயத்திலேயே பெரிய சண்டை நடந்திருக்கு. அவனை கூப்பிடு. சார். சார், தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க? எனக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என்னைக்கு லவ்லி செத்தாலோ அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. திரும்ப அந்த ஊருக்குள்ள நீ போகவும் முடியாது. அதனால உண்மையை சொல்லு. சொல்லு. லவ்லியோட அப்பா பிருந்தாவனோட பண விஷயத்துல தகராறு வந்ததுல? சார், நான் கடன் கொடுக்கறவன். வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்களோட கஷ்டத்துக்கு நான் உதவி பண்றேன். அதுல ஒருத்தன் என் பணத்தை திருப்பி கொடுக்கலனா வட்டி ஏறத்தான் செய்யும். இதுதானே வியாபார நீதி. எங்களுக்கும் ஒரு நியதி இருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்காம யாரையுமே விட மாட்டோம்.
நான் ஒன்றும் பண்ணல சார். ஆனா லவ்லியோட பாடி ஓம் பில்டிங்ல இருந்து எப்படி விழுந்தது? சார் இதைத்தான் நான் புரிய வைக்கிறேன். அவளை கொலை பண்றதா இருந்தா எதுக்காக நான் என் பில்டிங்ல இருந்து கீழே தள்ளணும்? நானே மாட்டிக்க விரும்புவேனா? சாம்ராட் பேச்சுல லாஜிக் இருக்கு. இவன் லவ்லியை கொலை பண்ணியிருந்தா தன்னோட பில்டிங்ல இருந்து ஏன் தள்ளி விட்டுருக்கணும்? அப்படி பண்ணியிருந்தா சந்தேகம் அவன் மேல தானே வரும். அன்னைக்கு லவ்லி ஏன் அவ்வளோ அவசரத்துல இருந்தா? பில்டிங்ல யாரையாவது சந்திக்க போனாலா? நீ ஒரு வேலை பண்ணு, பில்டிங்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. சார் அப்புறம் தீபக் அண்ட் சுனில் 2 பேரையும் காணோம். சுகாங்கரும் சஸ்பெண்டுக்கு அப்புறம் வீட்டுக்கே போகல சார். 3 பேரையும் தேடி கண்டுபிடிங்க. சார் இன்னொரு விஷயம், லவ்லியோட குடும்பம் இறுதி சடங்கு செய்ய விரும்புறாங்க. சரி, பாடியை ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. கீழே வைங்க. இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. என்ன விஷயம்? சும்மா நடிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. அதே நேரத்துல ரேப்பும் நடந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்தை ஏன் மறைச்சீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க சரியா தான் சொல்றோம். இவ உடம்புல கீறல் அடையாளங்கள்லாம் இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். இல்ல நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதையும் தப்பா புரிஞ்சுக்கல, நாங்க நம்பிட்டோம். நீங்க மறு ஆய்வு பண்ணுவீங்க, நாங்க முழுசா நம்பிட்டோம். உங்க மேல நம்பிக்கை வச்சோம், அதுதான் நாங்க பண்ண தப்பு. சரி அமைதியா இருங்க. நான் வாக்கு கொடுக்கறேன், தேவைப்பட்டா மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அட என் பொண்ணோட உடம்ப வச்சு இன்னும் எவ்வளவு தடவை தான் விளையாடுவீங்க நீங்க? எவ்வளவு தடவை அவளை வெட்டி நீங்க பார்க்க போறீங்க? சொல்லுங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. முதல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல என்னன்னு வந்துச்சு? லவ்லி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. அடுத்த ரிப்போர்ட்ல என்ன வந்தது? முதல்ல லவ்லி கொலை செய்யப்பட்டாள்னு. அதுக்கப்புறம் பில்டிங்ல இருந்து தள்ளப்பட்டுட்டா. இப்ப 3வது ரிப்போர்ட்ல தெரிய வருது அவளோட பிரைவேட் பாடிஸ்ல பல காயங்கள் இருக்குன்னு. அவள் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறாள். ஆனா இது எந்த ரிப்போர்ட்லயும் சொல்லப்படல. இத சொன்னது லவ்லியோட ஃபேமிலி ஆளுங்க. அதுவும் இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி. லோக்கல் போலீஸ் அண்ட் கிரைம் பிரான்ச் இவங்களோட திறமைகளை மக்கள் சந்தேகப்பட்டாங்க. மக்களோட இந்த எதிர்ப்புகளை அடக்கிறதுக்காக நம்ம சிபிஐ 3வது முறையா போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்புனாங்க. ரிப்போர்ட் கையில வந்த அடுத்த நிமிஷம் மக்கள் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. லவ்லி கேங் ரேப் செய்யப்பட்டிருந்தா. இவ்வளவு பெரிய தப்பு எப்படி நடந்தது? இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸா? இவங்க கிட்ட எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தை எப்படி கொடுத்தாங்க? பிஎம் ரிப்போர்ட்டை மறுபடியும் படித்தேன் சார். முதல்ல கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, அடுத்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. சார் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. லவ்லியோட பிரைவேட் பார்ட்ஸில் ரேபிஸ்டோட டிஎன்ஏ ட்ரேசஸ் கிடைக்கல. ஒருவேளை அவன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பான். எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பொண்ணை பில்டிங்க்கு தனியாக கூப்பிடுறது, அப்புறம் மர்டரை சூசைடை காட்டுறது, பிருந்தாவன் சாம்ராட் சண்டையை சாதகமாக்கிக்கிறது ரொம்ப தெளிவாக தான் செஞ்சுருக்காங்க. ஏறு, ஹெல்மெட் போட்டுக்கோ, போலீஸ்காரங்க தேடுறாங்க. சீக்கிரம் ஏறுறா. என்ன லவ்லி 13 வருஷமா பெரியமா பெரியப்பா கூட இருக்காளா? ஆமா சார், இப்பதான் உஸ்மான் சொன்னான். லவ்லி பிறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமே லவ்லியோட அம்மா சுந்தரி லவ்லிய அவங்க அக்கா ரமா கிட்ட ஒப்படைச்சாங்களாம். ஏன்னா ரமாவுக்கு குழந்தை இல்லையா. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ்லிய அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டாங்களாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்தது? லவ்லி எதுக்கு அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிட்டா? சார் இதுவரைக்கும் எந்த விஷயமும் தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதுக்கு காரணமா இருக்கலாம். லவ்லியோட பெரியம்மாவை சந்திச்சாகணும். மம்மி
ஒரு கிளாஸ் பால் கிடைக்குமா? என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு நீயே பால் கேக்குற? கொண்டு வரேன். நீங்க என்ன பண்ற? இது உனக்காக. பிடி, அப்புறமா இது படி. ஓகே, நான் வரேன். பாய். லவ்லி, இந்தாம்மா பால் குடி. எனக்கு பால் பிடிக்காது, நீங்களே குடிங்க. ஏய், எங்க போற? நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிப்போம்? முதல்ல உனக்கு 18 வயசு ஆகணும். அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம். 4 வருஷமா? 4 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏய் லவ்லி, நீ சரின்னு மட்டும் சொல்லு, உன்னை இப்பவே உங்க வீட்ல இருந்து கடத்திட்டு போயிடுவேன். நிஜமாவா? கடத்துவியாடா? இவ்வளவு கடத்துவியாடா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல, அதுக்குள்ள கடத்துவியாடா? இங்க இருந்து ஓடி போயிடு, போடா. லவ்லி, நம்ம அம்மா அப்பா நம்ம காதல புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கல்யாணம் நடக்க விட மாட்டாங்க. என் அம்மா அப்பா என்ன அறையில போட்டு மூடி வச்சிருக்காங்க. என்னால ஓடி கூட வர முடியாது. நம்ம என்ன பண்றது பேபி? நம்மால ஒன்னா வாழ முடியலன்னா ஒன்னா செத்து போயிடலாமா? செத்த பிறகு நாம அடுத்த ஜென்மத்துல சந்திக்கலாம். கரெக்டா சொன்ன பேபி. நம்ம செத்து போயிட்டா நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்படின்னா சரி, இந்த சண்டே 12 மணிக்கு ஒரே நேரத்துல 2 பேரும் சூசைட் பண்ணிக்கலாம். நானும் வாக்கு கொடுக்கறேன். சண்டே கரெக்டா 12 மணிக்கு. மம்மி, மம்மி கதவை திறங்க. மம்மி ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. மம்மி. லவ்லி, லவ்லி எங்க போற? லவ்லி நில்லு. லவ்லி, லவ்லி. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். விவேக் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் லவ்லியை இங்கே அனுப்பியிருக்கீங்க. இதை தாண்டி எங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல சார். சொல்ல போனா அந்த சம்பவத்துக்கு பிறகு லவ்லி அதிர்ச்சியில இருந்தா. விவேக்கோட மரணத்துக்கு தன்னையே காரணம்னு சொன்னா. அவளோட இந்த நிலைமையை பார்த்து நாங்க விருப்பப்படலனாலும் லவ்லியை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்க அனுப்பிட்டோம். அப்பதான் ஷாக்ல இருந்து அவ வெளியே வருவா. சரி, இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவ ஷாக்ல இருந்து வெளியில வந்தாளா? சார், அவ கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்க சூழலை ஏத்துக்கிட்டா. ஆனா முன்னாடி இருந்த லவ்லியா அவ இருக்கல. அவ சிரிப்புலயும் ஒரு வருத்தம் தெரிஞ்சுது. அதோட தனக்குள்ள ஒரு கோவத்தை மறைச்சு வச்சிருந்தா. அது அடிக்கடி பொங்கி வெளியே வரும். அது இயற்கை தானே. எவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் அவளுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கும், அம்மா அப்பா தேவைப்பட்டிருக்கும், ஏன் உங்க துணை கூட தேவைப்பட்டிருக்கும். சரி, நாங்க என்னதான் பண்றது சார்? விவேக்கோட அப்பா ஒரு வக்கீல். அவரு எங்க எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு வழியாக்கிட்டார் சார். அடிக்கடி போலீஸ்காரங்க வந்து தொல்லை கொடுப்பாங்க. அதோட 2-3 தடவை ரவுடிகள் அனுப்பிச்சு வச்சாரு. ரவுடிகளா? ஆமா சார், விவேக்கோட மாமா ரொம்ப பெரிய ரவுடி. 1-2 தடவை இவரையே அவங்க அடிச்சிருக்காங்க. அங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்க என் அக்கா வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. விவேக்கோட மாமா லவ்லியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தானா? சார், அவன் பல காலமா எங்க பின்னாடியே இருந்தான். அதோட விவேக்கோட மாமா வேற யாரும் இல்ல, அவன் தான் சம்ராட் சிங். நல்லா இருக்கு சார். பணத்தை போல எங்களை தோண்டி எடுக்கிறீங்க. விவேக் இறந்ததை மறந்தே போயிட்டோம். ஆனா நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, உங்ககிட்ட மோட்டிவ் இருக்கு. இல்ல சார், இத பண்ணணும்னு நினைச்சிருந்தா 2 வருஷமா காத்துட்டு இருக்க மாட்டேன். அன்னைக்கே நான் அவளை தீர்த்து கட்டியிருப்பேன். பார் சம்ராட் சிங், அவங்க குடும்பத்தோட நீ வச்சிருக்கிற பகை வெளியில வந்துருச்சு. ஓ நல்லதுக்கு சொல்றேன், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. நான் சொல்றத கேளுங்க சார். வேற யாரோ இருக்காங்கன்னு தெரியும். எனக்கும் பிருந்தாவனுக்கு இருந்த பிரச்சனையை யாரோ சாதகமாக்க பாக்குறாங்க. அவன் உங்களையே ஏமாத்துறான். நீங்களும் வழி தெரியாம சுத்துறீங்க. நீ தாண்டா எங்களை சுத்த வைக்கிற. நீ இவனை வழிக்கு கொண்டு வந்துரு. சார், சார் அடிக்காதீங்க சார். சார், சாம்ராட்டோட கால் ரெக்கார்டை செக் பண்ண கிளீனா இருக்கு. சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்ல. ஒன்று சாம்ராட் ஸ்மார்ட்டா இருக்கணும், இல்ல 2 பேரோட சண்டையை யாரோ ஸ்மார்ட்டா பயன்படுத்திருக்கணும். சாம்ராட்டை யாரோ மாட்டி விட பாக்குறாங்க.
சுந்தரி, இந்தா கொஞ்சமாவது சாப்பிடு. எதுக்காக உன்னையே நீ தண்டிச்சுக்கிற? எனக்கு வேண்டாம். அவளுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாவு. நம்ம எல்லாரும் அவன் முன்னாடி ஒரு குற்றவாளியா இருக்கோம். எதுக்காக இப்படிலாம் பேசுற? சொல்ல போனா நீ எந்த தப்பும் பண்ணல. அப்படி பார்த்தா அவளும் தப்பு செய்யலையே. ஆனாலும் நாம அவளை தண்டிச்சிருக்கோம். அவளை நாம நம்ம கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு எடுத்துட்டோம். அவளை பக்கத்துல உட்கார வச்சு அன்பா ஆசையா புரிய வைக்கலையே. லவ்லி, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க? நான் படிச்சிட்டு இருந்தேன், அதனால வரதுக்கு லேட் ஆச்சு. நீங்க எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? எப்ப நீ அம்மாவறியோ அப்ப எதுக்காக நாங்க கவலைப்படுறோன்றது உனக்கு நல்லாவே புரியும். என் மேல இந்த அளவுக்கு கவலை இருந்ததுன்னா 11 வயசுல இங்க இருந்து என்ன நீங்க பிரிச்சிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு, அம்மா ஒருத்தர் தான் இருக்க முடியும். என்னுடைய அம்மா உங்க சிஸ்டர், நீங்க கிடையாது. நாம என்னெல்லாமோ கனவு கண்டுட்டு இருந்தோம். அவளுக்கு 2 அம்மாக்களோட அன்பு கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா பாரு, நம்ம 2 பேர்ல யாராலையும் அவளுக்கு அம்மாவா இருக்க முடியல. சார், லவ்லியோட கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பூனம் வந்திருக்கா. சொல்லுங்க. வர சொல்றேன் சார். சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா என் பேர் வெளியே வரக்கூடாது. சொல்லு, உன் பேர் வெளியில வராது. சார், அது எங்க காலேஜோட பிசிக்ஸ் டீச்சர் அரவிந்த் குப்தா சார். அவர் எப்பவுமே லவ்லியை ஹியூமிலியேட் பண்ணுவாரு. ரொம்ப தெளிவாவே தெரியும் அவருக்கு லவ்லி கிட்ட பிரச்சனை இருந்தது. நீ லவ்லி கிட்ட இதெல்லாம் கேட்கலையா? அவ எதுக்காக டாலரேட் பண்ணிக்கிட்டா? நான் கேட்டேன் சார். அவளோட பழைய டவுன்ல அவர் டீச்சரா இருந்ததா அவ சொன்னா. இவளும் அவர்கிட்ட பிரைவேட் டியூஷன் போனா. இங்க பாருங்க சார், நான் தப்பு பண்ணன்றத ஒத்துக்கிறேன். அதுக்கான தண்டனையை நான் இன்னும் அனுபவிக்கிறேன். இங்க பாருங்க, 2 வருஷமா இதை கையில பிடிச்சிட்டு தான் நான் நடந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் நீ லவ்லியை அரெஸ்ட் பண்ணிருக்க? இல்ல சார், அப்படி எதுவும் இல்லை. ஆமா, அவளை பார்க்கும்போது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அப்போ அவளை பழி வாங்கலான்ற நினைப்புல சின்ன சின்ன தண்டனைகள் கொடுப்பேன். ரேப்பும் மர்டரும் சின்ன தண்டனையா? நான் லவ்லியை ரேப் பண்ணல, அவளை மர்டரும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல சார். நீ என்ன பண்ணலன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏய், எங்கடா ஓடுற? ஒழுங்கா வாடா. யாரு? வா. நான் எதுவும் பண்ணல சார். சார், இல்ல சார், என்ன அடிக்காதீங்க சார். சார், நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல சார். என்னால ஒரு சின்ன தப்பு தான் நடந்துச்சு. தப்பான நேரத்துல தப்பான இடத்துல இருந்தேன். இப்ப சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்க. உண்மையை சொல்லு. லவ்லி என் மேல தவறான பழிய போட்டா சார். அப்புறம் பூனமை பத்தி நான் செவுத்துல எதுவும் எழுதல சார். சார், நான் எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனா சார், அந்த நேரத்துல லவ்லி அங்க வந்துட்டா. அவ என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டா. அதனால கொலை பண்ணுவியா? இல்ல சார், லவ்லி ஒரு பெண் சிங்கம். அவ பக்கத்துல நடந்து போக கூட நான் பயப்படுவேன். நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? அப்போ எதுக்காக நீ மறைஞ்சிருந்த? சார், நான் என் அப்பாவுக்கு பயந்தேன். உங்க பேச்சை கேட்டுட்டு நான் தான் கொலைகாரன்னு அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோபம் வரும். வீட்டுக்கு போயிருந்தா நான் அவர் கையாலே செத்து போயிருப்பேன் சார். பாத்ரூம் செவுத்துல பூனத்தை பத்தி தீபக்கும் சுனிலும் தான் எழுதியிருந்தாங்க. ஆனா மாட்டினது நான் தான். அவங்க 2 பேரும் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க எங்க இருப்பாங்க? சார், சார், எங்களை அடிக்காதீங்க சார். பூனமை பத்தி செவுத்துல தப்பு தப்பா எழுந்தது நாங்க தான் சார். அதோட லவ்லி மேலே எங்களுக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா நாங்க கொலைலாம் பண்ணல சார். ஆமா சார், நாங்க லவ்லியை கொலை பண்ணல. நல்லா கவனியா. அதுவும் இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லாத வரைக்கும் நல்லா போலீஸ் நிறைய பேரை சந்தேகப்பட்டாங்க. அவங்க கிட்ட மர்டருக்கான ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஆனா யாருக்கு எதிராகவும் சரியான ஆதாரங்கள் கிடைக்கல. காலம் நகர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஆனா லவ்லியோட கேஸ் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க கேங் ரேப் பண்ணியிருந்தாங்க. அந்த குற்றவாளிகள் வெளியே ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருட்டான இடத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு விளக்கு போதும். ஒரு சரியான க்ளூ போலீஸ்க்கு கிடைச்சது. அது இன்வெஸ்டிகேஷனோட பாதையவே மாத்திடுச்சு. என்ன எந்த வேலை சொல்ற? ஏமாத்திரியா? இல்ல அண்ணிமா,
பல காலமா கடையை நடத்திட்டு வரேன். எல்லார்கிட்டயும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சா எப்படி கடையை நடத்த முடியும் சொல்லுங்க? அப்படின்னா ரொம்ப பழைய ஆளா என்ன? ஆமா, கடையை 15 வருஷமா நடத்திட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் புதுசு. ஆமா அண்ணன், நாங்க இப்பதான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். யார் கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா, நீங்க சரியா தான் கேள்விப்பட்டீங்க. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொண்ணுங்க பசங்க கூட ஆட்டம் போட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தானே நடக்கும். ஆட்டம் போட்டா அப்படின்னா எனக்கு புரியலையே. என்னை மன்னிச்சிருங்க, இறந்து போனவங்கள பத்தி நான் தப்பா பேசக்கூடாது. ஆனா என் காதுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த பொண்ணு லவ்லிக்கும் இன்னொரு பையனுக்கும் தொடர்பு இருந்தது. அந்த பையன் யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெரி குட் ரேணு, ஊர்க்காரங்க கிட்ட பேசிப்பாரு. நல்லா முயற்சி பண்ணு, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். சரி சார். சார், கம். லவ்லியோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். ஒரு பேர் கிடைச்சது. 2 பேரும் அதிகம் பேசிக்கல, ஆனா அஃபேர் இருக்க மாதிரியும் தெரியல. இருந்தாலும் தூக்கு, ஒரு சான்ஸ் எடுக்கலாம். சார் சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன். லவ்லிக்கும் எனக்கும் எந்த அஃபாரும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து போனாலும் எல்லா பொருளையும் கிளப்புவாங்க. லவ்லி என்னோட ராக்கி சிஸ்டர். நான் அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பேன். சார் இங்கே பாருங்கள் சார் ஃபோட்டோ. நல்ல வேலை சார் இந்த ஃபோட்டோ என் கையில் இருக்குது சார். இல்லைனா நீங்கள் என்னை தூக்குன மாதிரி லவ்லி அண்ணன் என்னை அடிச்சே கொண்டு இருப்பான். லவ்லியோட அண்ணன்னா கனையாவா? ஆமாம் சார், எங்களுக்குள்ள அஃபார் இருக்குதா அவன் தப்பாக எடுத்துக்கிட்டான் சார். அவன் ஃப்ரெண்டோட என்னை அடிக்கலாம் வந்தான் சார். அடுத்த முறை என் தங்கச்சியை முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தேன்னு வையே, உன் காலை உடைச்சிருவேண்டா. நாங்கள் மீட் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. இது பாரு, எனக்கு சிஸ்டர் இல்லை, நான் அவளை சிஸ்டராக பார்க்குறேன். என் கையில் ராக்கி கட்டியிருக்கா. இப்போ நம்பிக்கை வருதா? பூஜா, ஒரு பாயிண்ட்னால என் மூளையே குழம்புது. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. என்ன பாயிண்ட் சார்? சார், நீங்க சந்தேகப்பட்டது உண்மை சார். என்னைக்கு லவ்லி கொல்லப்பட்டாலோ அன்னைக்கு ஒரு டசன் காண்டம் வாங்கியிருக்கான். சின்ன வயசு பையன், மனைவியும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. தூக்கிடு. ஓகே சார். நான் ஒன்றும் பண்ணல சார், நீங்க என்ன மாட்டி விடுறீங்க. நீ மாட்டிக்கிட்ட. ஏன்னா அது என்ன கடன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அங்க இருந்து தான் காண்டம்ஸ் வாங்கியிருக்க. அந்த பில்டிங் வழியா நீ போனது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. சீக்கிரமா, கடையாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு அண்ணா? உனக்கும் கௌதமுக்கும் அஃபேர் இருக்கிறதா யாரோ போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் கௌதம பிடிச்சி வச்சிருக்கான். எங்க பிடிச்சு வச்சிருக்கான்? சம்ராட் அங்கிளோட பில்டிங் இருக்குல்ல, அதோட டெரஸ்ல தான் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அண்ணா, அண்ணா கௌதம் எங்க? இங்க எந்த கௌதமும் வரல. அந்த கௌதம விட்டு தள்ளி இருன்னு உன்கிட்ட நான் சொன்னல. நீ என்கிட்ட போய் சொன்னியா? சொந்த தங்கச்சி கூட. ஏன்டா பண்ண? ஏன் பண்ண? இத பாருப்பா கனிகா, சொன்னா உனக்கு கோவம் வரும். ஆனா எனக்கு லவ்லியோட நடவடிக்கை அவ்வளவா பிடிக்கலடா. அங்க வந்து விவேக், இங்க என்னன்னா கௌதம். விவேக் செத்துட்டான். இப்ப கௌதம் சாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ யாருக்காவது பயப்படுறியா? நான் பயப்படல. ஆனா அவ என்னோட சிஸ்டர். டேய், அவ உங்க அம்மாவுக்கு அங்கிளுக்கு தப்பா பிறந்த பொண்ணுடாவ. என்ன உளறீங்க? அதனாலதான் அவ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பங்கார அவளை கொடுத்துட்டான். நான் சொல்லிடுறேன். நான் வந்து கனையா கிட்ட ஒரு பொய்க்கதையை சொன்னேன். சொந்த சகோதரனோட குழந்தையோட உனக்கு என்ன பகை? குழந்தை கூட எந்த பகையும் இல்ல, அப்பங்காரன் கூட தான் இருந்தது. அவன் வந்து திருட்டுத்தனமா எங்களுடைய முன்னோர்கள் நிலத்தை அவன் புடுங்கிட்டான். அதனாலதான் நான் வாரிசை வச்சு அந்த குடும்பத்தை அழிக்க நினைச்சேன். அதனாலதான் கனையா கிட்ட லவ்லிய பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சேன் சார். அவ கிட்டத்தட்ட உன் பொண்ணு மாதிரி தானடா. அவகிட்ட ஏன்டா இப்படி கேவலமா நடந்துகிட்ட சொல்லு. ஏய், இங்க என்ன நடக்குது? அங்கிள், எழுந்துரு. என்னை காப்பாத்துங்க. இவங்க 2 பேரும் இவங்க. இப்ப நான் அனுபவிக்கணும். அங்கிள், எவன் போயிட்டானோ அவன் திரும்பி வரப்போறதில்ல. அப்புறம் நியாயம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? நியாயமும் ஒரு பிரம்மதான். ஆனா இந்த பிரம்மை தொடர்ந்து இருக்கணும். ஏன்னா மீதம் இருக்கிறவங்களுக்கு நியாயம் நிம்மதியை கொடுக்கும்.
லவ்லிக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம், கொடூரம். எந்த உறவை நாம பவித்திரமா நினைக்கிறோமோ அதுக்கே களங்கம் ஏற்பட்டிருக்கு. கனையா அண்ணன் தங்கையோட உறவையே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டான். வெறுப்புங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒரு மனுஷனோட கண்ணுல கோவமும் அதோட மனசுல பழிவாங்குற எண்ணமும் இருந்தா அந்த இடத்துல அழிவை தவிர வேற எதுவும் ஏற்படாது. சுதாமாவுக்கு விருந்தாவன் மேல வருத்தம் இருந்தது, அது கோவமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் சதுரங்க விளையாட்ட ஆரம்பிச்சான். விருந்தாவனோட மகனையே ஒரு பகடக்காயா உபயோகிச்சான். இத்தனைக்கும் லவ்லி என்னதான் தவறு செஞ்சா? எந்த தப்புக்காக அவளுக்கு இந்த தண்டனை? காலங்காலமா இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. யார் வேணும்னாலும் இங்க சண்டை போடலாம், யார வேணாலும் வெறுக்கலாம். ஆனா அதுல சிக்கி தவிக்கிறது என்னமோ பெண் தான். ஒருத்தரை பழி வாங்கணும்னாலும் பாடம் புகட்டணும்னாலும் அந்த குறிப்பிட்ட நபரை யாரும் தாக்குறது இல்ல. அவரோட மனைவி, மகள் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட தான் தாக்குவாங்க. ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைச்சா அவன் எதை அதிகமா மதிக்கிறானோ அத முதல்ல தாக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிதான் ஒரு பொண்ண பொருளாவே பாவிச்சு பலவீனமாவும் பாவிச்சு அவளை மொத்தமா அப்படியே அழிக்கிறாங்க. 2 ஆம்பளைங்களுக்கு மத்தியில சண்டை வந்தா அங்கேயும் ஒரு பெண் தான் கேவலப்படுத்தப்படுறா, அவ உயிரும் அழிக்கப்படுது. இப்படி ஒரு பெண்ணை ரொம்ப பலவீனமாவும் ஒரு கருவியாவும் உபயோகப்படுத்துறது இந்த சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை. அதனாலதான் திரும்ப திரும்ப எல்லா விஷயமும் அங்கே வந்து நிக்குது. ஒவ்வொரு தடவையும் நான் இதுதான் சொல்ல வரேன். அதாவது நம்மளோட எண்ணங்கள் மாறாத வரைக்கும் பெண்களுக்கு எதிரா நடக்கிற கிரைம்ஸை தடுக்க முடியாது. நான் உங்க திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா இதோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். வேற ஒரு கதையில மீண்டும் சந்திக்கிறேன். ஒரு வியப்பூட்டும் கதை மூலமா சந்திப்பேன். கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைமில். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.